எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு we have an important guest with us, Dr. Navina. Dr. Navina is a developmental pediatrician. That is, குழந்தைகளோட வளர்ச்சியை அசஸ் பண்ற ஒரு குழந்தைகள் மருத்துவர். Hello, Dr. Navina. Hello, ma'am. Hello. Thank you. Thank you for introducing me. So today, first I want the awareness எல்லாருக்கும் parentsக்கு what a developmental pediatrician is. உங்களோட ரோல் என்ன children ஓட? லைக் ஒரு டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷன்றது என்ன ஸ்பெஷலைஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு குழந்தையோட டெவலப்மெண்ட் ரைட் ஃப்ரம் த பர்த் அவங்களோட மைல்ஸ்டோன்ஸ் அச்சீவ்மெண்ட் அவங்களோட மோட்டார் மைல்ஸ்டோன்ஸ் இல்லை அவங்களோட லாங்குவேஜ் எப்படி இருக்குது அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்குது அவங்க எப்படி குழந்தை பேரண்ட்ஸோட எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க சோஷியலி இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க அண்ட் அவங்களோட ஃபேமிலி டைனமிக்ஸ் எப்படி இருக்குது ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அவங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸ் ரோல் அந்த மாதிரி எல்லா விஷயமும் பார்த்து அந்த குழந்தையோட டெவலப்மெண்ட்டை ஹெல்ப் பண்ணுறது தான் ஒரு டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷனோட ஓவரால் ரோல். இது வந்து ஜஸ்ட் பிறந்த உடனே இல்லை ஒரு 6 மாதத்துலையா இல்லை ஒரு வயசு வரைக்கும் பார்க்கணுமானா இல்லை குழந்தைங்க வளர்ச்சின்றது டெவலப்மெண்ட்றது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். அது வந்து ஒவ்வொரு ஃபேஸும் ஒன்றத்தோட இன்டர்லிங்க்டாக இருக்கும். ஒரு குழந்தை பேசுறது அடுத்தது அவங்க வந்து நடக்கிறது இது எல்லாமே இன்டர்லிங்க். ஸோ அந்த இது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸாக இருக்கனால குழந்தைங்க வளர்ந்து அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூல் போகும்போது அவங்களோட லேர்னிங் எல்லாத்துலேயுமே இம்பேக்ட் இருக்குது. ஒரு டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷன்னா கன்சர்ன் இருக்கும்போது பேரண்ட்ஸ் வந்து ரெகுலராக வந்து காமிக்கிறது இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ எல்லாருமே டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷன் பார்க்கணுமா? ஸோ பேசிக்காக டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷன் என்ன பார்க்குறாங்கன்னா ஒரு ஒரு ஸ்டேஜ் ஆஃப் ஒரு குழந்தையோட லைஃப்பில் அவங்க என்ன மைல்ஸ்டோன்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதத்தில் குழந்தை தவறுதா, அதுக்கப்புறம் எப்போ குழந்தை நிற்கிறது. ஸோ இதெல்லாம் நாங்களும் ஒரு பீடியாட்ரிஷனாக பார்ப்போம், பட் அவங்க இன்னும் அதை டீட்டெயிலாக பார்ப்பாங்க. ஸோ இது வந்து எல்லா ஒரு ஹெல்த்தி சைல்டுக்கும் தேவையா, லெட்டர் நாங்கள் பீடியாட்ரிஷனாக பார்த்துட்டு சில குழந்தைகள் டெஃபிசிட் இருக்கும்போது மாத்திரம் அனுப்பும்போது அது மாத்திரம் போதுமா? ரெகுலராக எல்லா பேரண்ட்ஸும் ஒரு ஹெல்த்தி சைல்டோடு இருக்கும்போது டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷனோட அசஸ்மெண்ட் தேவையா? ஸோ ஒரு டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷன்னா பேரண்ட்ஸ் வந்து ஒரு ஒரு கைட்லைன்ஸ் படி பார்க்கணும்னா ஒரு 6 மாதம் 9 மாதம் 18 மாதம் 24 மாதம் அதாவது 2 வயசு இந்த டைமில் நம்ம மேண்டேட்ரியாக ஸ்க்ரீனிங் பண்ணுறது அவசியம். அதில் வச்சு நம்ம அவங்களோட பேஸ் லைன் என்ன இருக்குது, ஒரு குழந்தையோட டெவலப்மெண்ட் வந்து ஆக்சுவலாக அவங்களோட டெவலப்மெண்ட் என்ன இருக்குது, அவங்களோட பொட்டன்ஷியல் என்ன இருக்குது, இது ரெண்டுத்தையும் வச்சு நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த டைமில் நீங்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு வேறு அவங்க டெவலப்மெண்ட் இன் ப்ராசஸ் கரெக்டாக இருக்கா, அவங்களோட டெவலப்மெண்டல் ட்ராஜெக்டரி கரெக்டான ட்ராக்ல இருக்கா, இல்லை நமக்கு ஏதாச்சும் அவங்களுக்கு ஏதாச்சும் கைடன்ஸ் கொடுத்து ஃபர்தராக அவங்களை டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம பேரண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறது நீடான்றது இந்த டைமில் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். ஸோ பேசிக்கலாக எந்த மைல் ஸ்டோன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அந்த ஏஜில் நார்மலாக நம்ம பார்க்குறோம் இல்லையா? குழந்தையில 6 மாதத்தில் தே ஹாவ் டு அதுக்குள்ளாரையும் சிட் வித் உட்காரணும் சப்போர்ட் உதயாவது, கொஞ்சம் பேப்லிங் பண்ணணும். 9 மாதத்துக்குள்ளாரையும் தே ஷுட் சிட் வித்வுட் சப்போர்ட், கொஞ்சம் க்ராலிங் எல்லாம் பண்ணும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த சில்ட்ரன் ஸ்டாண்ட் வித் சப்போர்ட். ஸோ அந்த க்ரூஷியல் டைமில் ஒரு டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷன் பார்க்கும்போது அவங்க டீட்டெயிலாக பார்க்கும்போது ஏதாவது கொஞ்சம் டெஃபிசிட் இருந்தால் கூட நாங்கள் சீக்கிரமாக இன்டர்வீன் பண்ணோம். அதுதான மெயின் ரீசன். அண்ட் அப்போ 1 இயர் வந்து 18 மந்த்ஸில் நம்ம ஏன் பார்க்குறோன்னா மெயினாக அந்த டைமில் தான் அந்த சோஷியல் இஷ்யூ இன்டராக்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் ஆட்டிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் வந்தால் கூட 18 மந்த்ஸில் we can do a screening and identify. ஸோ இந்த டெவலப்மெண்டல் அசஸ்மெண்ட்ஸ் ஒரு பேரண்டால் ரெகுலராக வர முடியல, they are having a term baby, அப்படி இருக்கும்போது they feel that my child is well-னா அதே certain red flags, that is இதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக உங்கள் பீடியாட்ரிஷன்ட்டு அப்புறம் அவங்க ஒரு டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷன்ட்டு அனுப்பணும் அசஸ்மெண்ட்டுக்குன்னு தேவையா? அது certain red flag signs. இதில் நான் இப்போ ஒரு டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷனை பார்க்க முடியலன்னும் போதும் ஒரு பேரண்ட்ஸ் வந்து கன்சர்ன் இருக்குது, என் குழந்தை கரெக்டாக வளர்றாங்களான்னு பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு குழந்தை வந்து ஒரு சோஷியல் ஸ்மைல்னு சொல்லுவோம். அதாவது கேர் கிவர்ஸ் அவங்க கூட இருக்கிற அம்மா அப்பாவை பார்த்து ஒரு சிரிக்கிறது, அவங்க அம்மாவோட வாய்ஸ் கேட்டால் சத்தத்துக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது, இது நம்ம சோஷியல் ஸ்மைல்னு சொல்லுவோம். ஒரு 3 மாதத்தில் ஒரு குழந்தை வந்து அந்த ரெஸ்பாண்ட் பண்ணலை, ஒரு சோஷியல் ஸ்மைல் இல்லை, அவங்களுக்கு வந்து ஒரு பேப்லிங்னு சொல்லுவோம். அந்த குழந்தை வந்து முதல்ல வந்து ப ப ப த த அந்த மாதிரி சொல்கிறது ஒரு 9 மந்த்ஸில் வந்து ஒரு பேப்லிங் இல்லை நோ மீனிங்ஃபுல் வேர்ட். ஒரு 18 மாதம் அதாவது 1.5 வயசில் கூட மீனிங்ஃபுல் வேர்டு எதுவும் இல்லை. நான் மீனிங்ஃபுல் வேர்டுன்றது வந்து அவங்க கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வா தா. ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க என் பையன் ஏபிசி சொல்வான், என் பொண்ணு 1 2 3 சொல்லுவாங்க, அது வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இல்லை. நம்ம ஏதாச்சும் ஒன்று கேட்குறோன்னா அவங்களால வந்து அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி அது ஒரு 2 வேவாக அவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியுதான்ற ஒரு 1
1.5 வயசுக்குள்ள இருக்கணும். ஏன்னா ஒரு குழந்தை வந்து ஒரு வயசுலயே ஒரு 1லேருந்து ஒரு 5 வார்த்தைங்க இருக்கும். ஸோ கம்யூனிகேட் பண்றதுக்கு வார்த்தை இருக்கா? அண்ட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு குழந்தை வந்து பேசிட்டு இருக்காங்க, திடீர்னு ஒரு ரிக்ரெஷன், அதாவது அவங்க பேசுறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க, இல்ல எந்த ஒரு மைல் ஸ்டோனுமே ஒன்று அச்சீவ் பண்ணிட்டு அவங்க திடீர்னு பண்ணல, இது பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ இந்த குழந்தை பண்ணல, முன்னாடி நல்லா பார்த்து பேசிட்டு இருந்தாங்க, இல்ல பை பை காமிச்சாங்க, இப்போ வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ எப்பவுமே டெவலப்மெண்ட்ல வந்து எப்பவுமே அடுத்த லெவல் தான் போகணுமே தவிர ஒன்னுலேருந்து அடுத்தது இன்டர்லிங்க்டா இருக்கும், அது சீக்வென்ஷியலா போகணுமே தவிர்த்து ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஸ்டாப் பண்ணாலே அது ஒரு ரெட் ஃபிளாக் தான். அது இமீடியட்டா நீங்க டென்ஷன் கொடுக்கணும். அதே மாதிரி பேரண்ட்ஸ்க்கு இன்ஸ்டிங்டிவாவே ஒன்று தோணும், நம்ம ஏதோ ஒரு ராங்கா இருக்கு, இல்லை ஏதாச்சும் இருக்கு அப்படின்னு ஒரு வரி இருந்ததுன்னா இமீடியட்டா நீங்க வந்து பார்க்கறது ரொம்பவே நல்லது. ஸோ எப்பவுமே வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வெயிட் அண்ட் வாட்ச் பாலிசி இனிமேல் நமக்கு செட் ஆகாது. நம்ம வந்து இன்டர்வீன் பண்றது, ஏதோ எது இருக்குன்னா உடனே நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணுன்றது பண்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். By 2 months, they should have a social smile. By 6 months, they should be able to sit with support. By 9 months, they should start babbling. And by 18 months, they should say a few words. And they should able to point at objects. இது மாதிரி எனக்கு இது வேணும்னா அதை சொல்றது ஈஸியாக சொல்லணும். அண்ட் சிம்பிள் கமாண்ட்ஸ் கூட அவங்க ஒபே பண்ண முடிஞ்சிருக்கணும் குழந்தையால். ஸோ ஏதாவது எனக்கு அங்கேருந்து இதை எடுத்துன்னு வா, 1 word step commandனா அந்த குழந்தையால் எடுத்துன்னு வர முடியணும் ஒரு 18 monthsல. So it's right, isn't it, ma'am? So this is how we have to assess the milestones. And red flag signs ஏதாவது இருந்ததுன்னா உங்களால் ரெகுலராக டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷனை பார்க்க முடியலன்னா தயவுசெய்து இந்த மாதிரி சைன்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது சரியா படலைன்னு தோணும் போது உடனே வந்து உங்க பீடியாட்ரிஷனாவது ஃபர்ஸ்ட் பாருங்க, இல்லைன்னா டைரக்டாவே டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷனை நீங்க போய் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம டேர்ம் பேபிஸ் சொன்னோம். இது வந்து எல்லா டேர்ம் பேபிஸ்க்கும் இந்த மாதிரி மைல் ஸ்டோன்ஸ் அப்பப்போ ஜஸ்ட் லைக் அவங்க 6 months 9 monthsல வந்தால் போதும்னு சொல்கிறீங்களா அசஸ்மெண்ட்டுக்கு, இல்லைன்னா சில ஸ்பெசிஃபிக் டேர்ம் பேபிஸில் அது வேரி ஆகுமா? ஸோ இப்போ சப்போஸிங் ஒரு பேபி NICUல இருந்திருக்கு, வென்டிலேட்டர்ல இருந்திருக்கு, ஸோ அந்த மாதிரி பேபிஸ்க்கு ரெகுலர் அசஸ்மெண்ட் தேவையா, இல்லைன்னா அவங்க அந்த ஃபாலோ அப்ஸ் at 6-9 months போதே அசஸ்மெண்ட் பண்ணால் போதுமா? ஸோ நான் முன்னாடி நம்ம யூனிவர்சல் ஸ்க்ரீனிங் சொன்ன மாதிரி அந்த 6 months 9 months 12 months 18 months 24 months மேண்டேட்ரியாக உங்கள் குழந்தைய நீங்கள் கொண்டு வந்து காமிச்சிங்கன்னா அப்போத்தியோட அவங்களோட டெவலப்மெண்ட் ட்ரெஜெக்டரி எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். பட் அதே சமயத்தில் குழந்தைங்க ஒரு டேர்ம் பேபியாக இருக்காங்க, அண்ட் ஒவ்வொரு குழந்தையும் வந்து அவங்களோட பொட்டென்ஷியல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஈச் சைல்டு இஸ் யூனிக். ஸோ அந்தந்த குழந்தை எப்படி டெவலப் பண்ணுறாங்கன்றது நம்ம பார்க்குறது ரொம்பவே முக்கியம். ஸோ ஒரு பேபி வந்து அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, ஹிஸ்ட்ரி என்ன இருக்குது, அவங்க NICUல இருந்திருக்காங்களா, அவங்களோட டெவலப்மெண்ட் இது வரைக்கும் எப்படி இருந்திருக்கு, அவங்களோட பேஸ்லைன் அசஸ்மெண்ட்டுன்னு நாங்கள் சொல்லுவோம். அதை பேஸ்லைன் டெவலப்மெண்டல் அசஸ்மெண்ட். இப்போ பார்க்கும்போது ஒன்று நம்ம பண்ணுவோம். இப்போ ஒரு குழந்தை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பீச் டிலேனே ஒன்று சொல்கிறாங்க, ஒரு பேரண்ட் வந்து சொல்கிறாங்கன்னா ஸ்பீச் டிலேன்றது வந்து ஜஸ்ட் அந்த ஸ்பீச் டிலே பேச்சு வரலன்றது மட்டும் இல்லை, அந்த ஃபவுண்டேஷனில் அவங்களுக்கு என்ன இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். ஸோ அந்த குழந்தையோட அட்டென்ஷன் எப்படி இருக்குது, ஐ கான்டாக்ட் எப்படி இருக்குது, இதை அவங்களால வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ண முடியுதா, ஸோ இதெல்லாம் ரீசன் இருக்கா அவங்களுக்கு ஸ்பீச் டிலே. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேக்டரை மட்டும் பார்க்காம அந்த குழந்தைய ஹோலிஸ்டிக் அப்ரோச், அந்த குழந்தை எல்லா விஷயத்துலையும் அவங்களுக்கு ஹியரிங் எப்படி இருக்குது அப்படின்னு ஓவராலாக நம்ம அசஸ் பண்ணி தான் நம்ம சொல்வோம். இதே மாதிரி ஒரு ப்ரீடம் பேபி அப்படின்னு இருக்கும்போது அந்த பேபி வந்து நம்ம அந்த லாஸ்ட் வீக்ஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி அவங்க மிஸ் பண்ணிட்டனால அவங்க அந்த கேட்சப் ஃபேஸில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இன்னுமே ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் நம்ம ப்ரொவைட் பண்ணோம். ஏன்னா அவங்க கொஞ்சம் ஃப்ரெஜைலாக இருப்பாங்க, வல்னரபிளாக இருப்பாங்க. ஸோ நம்ம அடிக்வேட் சப்போர்ட், டெவலப்மெண்டல் சப்போர்ட்டிவ் கேர் கொடுக்கறதுனால அந்த குழந்தைக்கு நம்ம ஏதாச்சும் சட்டில் டிலே ஏதாச்சும் இருக்குது இல்லை ஒரு இருந்தாலும் நம்ம ஏர்லியாக ஐடென்டிஃபை பண்ணோம்னா ஏர்லி இன்டர்வென்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுனால அந்த குழந்தைங்களுக்கு நம்ம த்ரூ அவுட் அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு நல்லா ஹெல்ப் பண்ண முடியும், அவங்களோட பொட்டென்ஷியலும் நம்ம கொண்டு வர முடியும். ஸோ பேசிக்காக ஒரு டேர்ம் பேபி தட் இஸ் ஒரு 37 வாரம் அதுக்கு தாண்டி பிறந்த குழந்தைக்கும் ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்தது, NICUல வென்டிலேஷனில் இருந்தது, பேபிக்கு நிறையா ஃபிட்ஸ் எல்லாம் வந்ததுன்னா அந்த மாதிரி பேபிஸ்க்கும் ஒரு ரெகுலர் டெவலப்மெண்டல் அசஸ்மெண்ட் தேவை. அண்ட் ஒரு சைல்டுக்கு ரொம்ப ஜாண்டிஸ் ரொம்ப இருந்தது, NICUல ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டிருந்ததுன்னா அந்த மாதிரி பேபிஸ்க்கும் ஒரு டெவலப்மெண்டல் அசஸ்மெண்ட் பார்த்துக்கிறது பெட்டர். அண்ட் கண்டிப்பாக ஒரு ப்ரீடேர்ம் பாப்பா ஒரு குழந்தை 36 வாரத்துக்கு கீழே பிறந்திருக்காங்க. அந்த ப்ரீடேர்மில் எஸ்பெஷலி ப்ரீடேர்ம் பேபிஸ் ஃபார் மோர் ப்ரீடேர்ம் 28-27 வீக்கர் அந்த மாதிரி பேபிஸ் ப்ரொலாங்ட் NICU ஸ்டேயில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பேபிஸ்க்கு கண்டிப்பாக ரெகுலர் டெவலப்மெண்டல் அசஸ்மெண்ட் தேவை. டாக்டர் நவீனா, எப்போலேருந்து ஆர் ஆல் ப்ரீடேர்ம்ஸ் ஷுட் ரெகுலர்லி ஹாவ் அ டெவலப்மெண்டல் அசஸ்மெண்ட் கேர்? அப்படி இருந்ததுன்னா எத்தனாவது வாரத்தில் இல்லாட்ட எத்தனாவது மாதத்துலேருந்து அவங்க ரெகுலராகவே வரணும்?
இது வந்து அவங்க ரிவ்யூ வரும்போதே தான் டெவலப்மெண்டல் அசஸ்மெண்ட்ஸ் இருக்கா? இல்லன்னா யூசுவலா என்ஐசியூலயே இது ஸ்டார்ட்டா? எஸ் மேம். லைக் நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரீடம் பேபிஸ் எல்லாம் இருக்கும்போது அவங்க அட் பர்த் அவங்க என்ஐசியூலேயே நம்ம வந்து டெவலப்மெண்டல் சப்போர்ட்டிவ் கேர்ன்றது ஸ்டார்ட் ஆகிடும். லைக் அந்த குழந்தையோட ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டெபிலிட்டிக்கு நம்ம ஒர்க் பண்ணுவோம். அவங்களோட ப்ரீதிங் எப்படி இருக்குது, அவங்களோட டெம்பரேச்சர் கண்ட்ரோல் எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அவங்களோட டோன் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதா இருக்கட்டும். இல்லை ரொம்ப ப்ரீட்டமாக இருக்கவங்களால ஸ்வாலோ பண்ண முடியாது, சக்கிங்கில் டிஃபிகல்ட்டி இருக்கும், அதுக்கு ஓரமோட்டர் ஸ்டிமுலேஷன் கொடுக்குறதா இருக்கட்டும். இல்லை மதரோட பாண்டிங் இருக்கிறது, கங்காரு மதர் கேர்னு அட்வைஸ் பண்ணுறது, இது எல்லாமே டெவலப்மெண்டல் சப்போர்ட்டிவ் கேரில் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஆஸ் சூன் அஸ் தே பார்ன் இது எல்லாமே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அண்ட் அதுக்கப்புறமும் நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். லைக் இனிஷியலாக ஒரு ஃபர்ஸ்ட் 6 வீக்ஸில் அந்த பேபி ஆனோடனே 6 வீக்ஸில் நம்ம பார்த்தோம்னா அந்த பேபியோட டோன் எப்படி இருக்குன்னு நாங்கள் ஃபர்தராக மானிட்டர் பண்ணி நம்ம என்னன்றதை சப்போர்ட் பண்ண முடியும். ஓகே. ஸோ ஒரு குழந்தைக்கு லைக் ப்ரீ டேர்ம்ஸ்னா எல்லா ப்ரீ டேர்ம்ஸ்க்கும் டெவலப்மெண்டல் சப்போர்ட்டிவ் கேர் தேவையா என்ஐசியூ? இல்லாட்டா இட்ஸ் லைக் த எக்ஸ்ட்ரீம் ப்ரீ டேர்ம்ஸ்க்கு தான் மெயினாக டெவலப்மெண்டல் சப்போர்ட்டிவ் கேர் தேவையா? லைக் இது குட் கொஸ்டின். லைக் டெவலப்மெண்டல் சப்போர்ட்டிவ் கேர்ன்றது எல்லா பேபிஸ்க்கும், இட்ஸ் நாட் லைக் ப்ரீடம். ஸோ அந்த பேபிக்கு நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா கேர் எடுப்போம். ஏன்னா அவங்க இன்னுமே வந்து அவங்க இன்னும் மெச்சூர் ஆகாதனால அவங்க ஃபுல்லி ஃபார்ம் வெளில வந்துட்டாங்க. பட் அவங்க இன்னுமே ஊமில் தான் இருக்க வேண்டிய பாப்பா வெளியில் இருக்கனால நம்ம அதை ரொம்ப ஜென்டலாக ஹேண்டில் பண்ணோம். ஸோ எல்லா பேபிஸ்க்குமே அந்த பேபியோட டெவலப்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது தான் டெவலப்மெண்டல் சப்போர்ட்டிவ் கேர். அண்ட் ப்ரீடமுக்கு இருக்கும்போது நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருக்கணும், கொஞ்சம் மைண்ட்ஃபுல்லாக இருக்கணும். அந்த பேபியை ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் ஜென்டல் ஹேண்ட்லிங்காக இருந்ததுன்னா ரொம்ப ஓவர் ஸ்டிமுலேட் ஆனாலும் பேபியோட டெவலப்மெண்ட்டுக்கு அஃபெக்ட் பண்ணும். So it is universal. So this is a routine developmental supportive care we give in the NICU. That is especially ரொம்ப extreme preterms ku children especially less than 30 weeks லேந்து we start to give more developmental supportive care. Like என்னன்னா லைக் ரெகுலராக ஒரு டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷியன் பார்ப்பாங்க. அங்கே பேபியோட டோன்ஸ் அசஸ் பண்ணுவாங்க. அவங்களோட டோன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக பேபியை வந்து பேபி ஐசியூலே ஒரு நெஸ்டிங் மாதிரி வைப்போம். இது இனிஷியல் ஸ்டேஜஸில் ரொம்ப பண்ண மாட்டோம். பேபி பிகாஸ் அந்த பேபி ஸ்டெபிலிட்டி ஆகிறதுக்கு, பேபி ரொம்ப சிக்காக இருக்கலாம் இனிஷியலாக, ஸ்டெபிளைஸ் ஆக ஆக நம்ம நார்மலாகவே எல்லா என்ஐசியூவில் இது மாதிரி பண்ணுறது உண்டு. ஸ்டேபிள் ஆன உடனே ஒரு கேங்குரு மதர் கேரே ஒரு டெவலப்மெண்டலி சப்போர்ட்டிவ் கேர் ஒரு பேபிக்கு. அதோட இன்ட்ராக்ஷன் வித் த மதர், இட் கிவ்ஸ் மச் மோர் காம்னஸ், இட் கிவ்ஸ் மோர் வார்ம்த் டு சைல்ட், இட் ஹெல்ப்ஸ் இன் அ பில்டிங் ஆஃப் அ பெட்டர் milestones in the child and better comfort, better bonding. It increases the breathing pattern of the child, and it's also early stimulation and intervention for the child. So all this are also part of developmental supportive care for a child, for a preterm child. So குழந்தைகள் யூஸ்வலாக less than 34 weeksல சரியாக டைரெக்டாக பால் எடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி பேபிஸ்க்கு ஒரு என்ஐசியூவில் ஒரு ஸ்டிமுலேஷன் கொடுப்பாங்க. லைக் ஓரல் எக்ஸசைசஸ் கொடுப்பாங்க பேபிக்கு. ஸ்லோவாக அவங்க வந்து சரியாக வாயால் பால் எடுக்கிறதுக்காக. இதுவும் ஒரு டெவலப்மெண்டல் சப்போர்ட்டிவ் கேர் இந்த என்ஐசியூ. ஸோ I'm right, madam. Is there anything else to include into the developmental supportive care? Like நீங்க சொன்ன மாதிரி இந்த டெவலப்மெண்டல் சப்போர்ட்டிவ் கேர் இதுல நான் நியூட்ரிட்டிவ் சக்கிங்னு சொல்லுவோம். ஸோ பாப்பா பால் எடுக்காத போதும் அந்த பாப்பாக்கு சக் ஸ்டிமுலேட் பண்றதுக்கு நம்ம ஹெல்ப் பண்றது ஒரு டெவலப்மெண்டல் சப்போர்ட்டிவ் கேர். Preterm babies should start assessment after they get discharged from 6 weeks of age. அப்போ எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக வரணும் மேடம் அவங்க ரிவ்யூக்கு ஒரு அசஸ்மெண்ட்டுக்கு? ஸோ லைக் ஒரு ப்ரீடம் பேபி வராங்க அப்படின்னும் போது நம்ம சொன்ன மாதிரி அந்த 6 வீக்ஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே அந்த பேஸ் லைன் அசஸ்மெண்ட்டில் அந்த பேபி என்ன இருக்காங்க, ஸோ நியூராலஜிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணும்போது அந்த பேபியோட டோன் எப்படி இருக்குது, அவங்க பாஸ்டர் எப்படி இருக்குது, அவங்களோட ஹெட் கண்ட்ரோல் எல்லாம் என்ன மாதிரி இருக்குது, டெவலப்மெண்ட் இருக்குன்னு சொல்ல முடியும். இதை நாங்கள் டெவலப்மெண்டல் சர்வைலன்ஸ் சொல்லுவோம். ஸோ எவ்ரி மந்த் நம்ம அது வந்து பார்க்கும்போது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸாக அந்த பேபியோட அசஸ்மெண்ட்டை பார்த்து நம்ம சொல்லுவோம். சில பேபிஸ்க்கு வந்து எவ்ரி மந்த் இருக்கலாம், சில பேபிஸ்க்கு நம்ம வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கன்னு டிப்ஸ் மாதிரி கொடுத்துட்டு அடுத்து ஒரு 2 months கூட நாங்கள் ஃபாலோ அப்க்கு டேட் கொடுத்து நம்ம சொல்லுவோம். ஸோ எல்லா ப்ரீடர்ம் பேபிஸை டிஸ்சார்ஜ் ஆனாட்டும் ஒரு 6 வீக்ஸில் அசஸ்மெண்ட் பண்ண சொல்கிறோம். பட் அந்த 6 வீக்ஸில் டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷியன் பார்த்துட்டு அதோட முடியறதில்லை. அவங்க எப்போ வர சொல்கிறாங்களோ அந்த ரெகுலர் ரிவ்யூஸ் வரணும், தட் இஸ் ரெகுலர் விசிட்ஸ் வரணும் டாக்டரோட. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சில பேபிஸ்க்கு மந்த்லியே வர சொல்லுவீங்க, அப்படி தானே மேடம்? சில பேபிஸ்க்கு மந்த்லியே தேவைப்படலாம், சில பேபிஸ்க்கு 2 to 3 months கேப்பில் தேவைப்படலாம். மதர்ஸ் மாத்திரம் இல்லை, கேர் கிவர்ஸ், வீட்டில் இருக்கிற பாட்டி தாத்தா அப்பா எல்லாருக்குமே எஜுகேட் பண்ணுவாங்க என்ன மாதிரி பேஸ்லைன் ஸ்டிமுலேஷன்ஸ் கொடுக்கணும் பேபிக்கு வீட்டில். அதை அவங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு ஒரு 2 to 3 months கேச்சு வர சொன்னாலும் அங்கே ஒரு ரிவ்யூ இருக்கணும். அந்த ரிவ்யூ எப்போ வரைக்கும் வர சொல்கிறாங்களோ அந்த பேரண்ட்ஸ் வந்து ரெகுலராக அந்த ரிவ்யூ பார்க்கணும். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இல்லை மேடம், for the development of the child.
ஸோ ஏன் அது ரொம்ப ரொம்ப முக்கியம்னா ஒரு பாப்பாவோட வளர்ச்சி, தட் இஸ் அந்த பிரெயின் பிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுது. தட் இஸ் அந்த பிரெயின் நம்ம எவ்வளோ ட்ரெயின் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அதை மடங்கி கரெக்டாக போகிறதுக்கு ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். ஸோ அந்த ஏஜுக்குள்ளாரையும் என்ன டெஃபிசிட்ஸ் இருக்கோ டெவலப்மெண்ட்டில் அதை அச்சீவ் பண்ணது இன்னும் மச் மோர் ஈஸியர் இந்த ரெகுலர் அசஸ்மெண்ட்ஸோட அண்ட் தெரப்பி இஃப் நீடட் அது கொடுக்கறதோட. ஸோ ரெகுலராக ஒரு ப்ரீடேர்ம் பேபியோ ஒரு டேர்ம் பேபியோ என்ஐசியூவில் இருந்திருக்காங்க, அவங்க அண்ட் வென்டிலேஷனில் இருந்தாங்க, ரெகுலராக அசஸ்மெண்ட்ஸ் வராங்க. ஸோ அந்த அசஸ்மெண்ட்ஸும் போது நீங்கள் யூஸ்வலாக என்னெல்லாம் செக் பண்ணுவீங்க அந்த பேபியில்? ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு அந்த பேபி அன்னைக்கு பார்க்கும்போதே நம்ம அந்த பேபியோட டோன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அந்த அந்த டோன் செக் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அந்த பாப்பாவோட பாஸ்டர் எப்படி இருக்குது, அவங்களோட ஹெட் கண்ட்ரோல் எப்படி இருக்குது, அலைன்மெண்ட் எப்படி இருக்குது, இந்த மாதிரி நியூராலஜிக்கல் எக்ஸாமினேஷன் அந்த டேவன் நம்ம பார்த்துட்டு நம்ம வந்து பேரண்ட்ஸ்க்கு சொல்லுவோம். இஃப் நீடட் நம்ம ஃபிசியோதெரபிஸ்ட்டை இன்வால்வ் பண்ணுவோம். அவங்க அந்த டோனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஸ்டிமுலேஷன் அட்வைஸ் கொடுப்பாங்க. ஸோ பேரண்ட்ஸ் கெட் எக்யூப்ட் வித் வாட் எவர் தே ஹேவ் டு டூ. அது அவங்க வீட்டில் போய் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் அந்த ஹோம் பேஸ்ட் ஸ்டிமுலேஷன் இருக்கும். இதெல்லாம் பண்ணிட்டு சம்டைம்ஸ் அந்த ஸ்வாலோயிங் டிஃபிகல்ட்டி இருக்குன்னா அவங்க ஓரோமோட்டர் ஸ்டிமுலேஷனும் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். அண்ட் லேட்டர் அவங்க வந்து ஸ்பீச் டிலே அந்த மாதிரி என்ன இருக்குன்னா ஒரு ஸ்பீச் பேத்தாலஜிஸ்டும் இன்வால்வ் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு மல்டி டிசிப்ளினரி டீம் இன்வால்வ். இட் இஸ் அ மல்டி டிசிப்ளினரி டீம். அண்ட் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம 6 வீக்ஸில் மெயினாக பேபியோட டோன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அந்த ஜெஸ்டேஷன் ஏஜ்க்கு அதோட வளர்ச்சி கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறோம். அதில் ஏதாவது டெஃபிசிட்ஸ் இருந்ததுன்னா ஏதாவது ஒரு இன்டர்வென்ஷன் பண்ணுறோம். தட் இஸ் வீட்லேயே ஹோம் பேஸ்டு ஸ்டிமுலேஷன் கொடுக்கலாம், எஜுகேட் பண்ணுவாங்க எப்படி பேபி வந்து என்ன ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கணும்னு. அண்ட் அதுக்கு ரெகுலராக ரிவ்யூஸ் தேவை. ஸோ இதை தாண்டி இட்ஸ் தேவைப்பட்டால் வேறு ஆக்குபேஷனல் ஸ்பீச் தெரப்பி எல்லாம் கூட தேவைப்பட்டால் கொடுக்குற மாதிரி தான் இருக்குமே தவிர இதுக்கெல்லாம் ஆக்சுவலாக நம்ம பயப்படணும்னு இல்லை. ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு 3 இயர்ஸில் வந்து இன்டர்வீன் பண்ணாதான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக மைல் ஸ்டோன்ஸ் டெவலப் ஆகும் பேபிஸ்க்கு. ஸோ இதனால அந்த ரிவ்யூஸ் என்ன பேரண்ட்ஸ் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக ரிவ்யூ பண்ணணும்னு சொல்கிறாங்களோ அந்த ஃபாலோ அப் ரெகுலராக டாக்டரோட இருக்கணும். ஸோ நவ் வி saw about preterm babies, term baby அந்த ரெகுலர் அசஸ்மெண்ட் எவ்வளோ இருக்கணும் ஃப்ரீக்வெண்ட்டாக. நவ் குழந்தையில சம்டைம்ஸ் பிஹேவியரல் இஷ்யூஸ் பார்க்கணும். மோஸ்ட்லி சில்ட்ரன் அபோவ் 1 years அது ரொம்ப காரணமே இல்லாமல் அடம் பிடிக்கிறது, இங்கிலீஷில் அது டெம்பர் டேண்ட்ரம்னு சொல்லுவோம். அது வந்து அதுக்கும் டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷியன் தேவையா, அசஸ்மெண்ட் தேவையா, இல்லைன்னா வீட்டில் எப்படியாவது ஏதாவது டிப்ஸ் இருக்கா அது எப்படி மேனேஜ் பண்ணுது? நிறையா பேரண்ட்ஸ்க்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த டெம்பர் டேண்ட்ரம்ஸ் வந்தாலே எப்போவுமே தே கோ டு த சைல்ட்ஸ், அவங்க குழந்தையில என்ன கேட்குறாலும் உடனே அதே கொடுத்துட்றாங்க. அண்ட் தென் it gets exaggerated. அது தாண்டி ரொம்ப அதுக்கே திருப்பி அழுவாங்க. இல்லாட்டா வேற ஏதாவது விஷயம் வேணும்னா லாஸ்ட் டைம் நம்ம இந்த விஷயத்துக்கு அழுதோம், ஸோ இதே டாக்டிக் யூஸ் பண்ணி அதுக்கும் அழலான்னு சொல்லி அதே ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இது எப்படி மேனேஜ் பண்ணுறது? இது 1 வயசுக்கு அப்புறம் தான் வருமா, இல்லாட்டா சம்டைம்ஸ் சில குழந்தையில 9 monthsலேயே பார்க்கணும் கொஞ்சம் ரொம்ப லைக் தே நோ லைக் அழுதே அவங்க தேவைகளை கேட்கறது பார்க்குறேன். ஸோ 9 monthsலேயே வரலாமா, அது 1 வயசுக்கு அப்புறம் தான் வருமா? இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏன்னா நானுமே பேரண்ட்ஸ் வரும்போது கேட்குற கொஸ்டின் தான். ஸோ இதை நீங்கள் சொன்ன மாதிரி டெம்பர் டேண்ட்ரம்ஸ்ன்னு சொல்கிறது வந்து குழந்தைங்க வந்து அவங்களோட இமோஷன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது. ஸோ அவங்க ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறாங்க இல்லை ரொம்ப சோகமாகறாங்கன்னா அவங்களுக்கு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த அடம் பிடிக்கிறாங்க. இது வந்து டெம்பர் டேண்ட்ரம்ஸ்ன்றது அப்நார்மல் கிடையாது. அவங்க என்ன மாதிரி அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்களோ அது இன்னும் அப்ராப்ரியேட்டாக இருந்தால் நல்லது. ஸோ இதுக்கு நம்ம என்ன சொல்லணும்னா நம்ம பேரண்ட்ஸை தான் நம்ம அவங்களுக்கு எஜுகேட் பண்ணணும். ஸோ நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க கேட்ட உடனே நம்ம கொடுத்துட்றோம், அவங்க அழுது அப்போ தான் நிற்கிறாங்கன்னு. ஸோ அதுலேயே பதில் இருக்குது. பேரண்ட்ஸ் தான் அவங்களுக்கு வந்து காட்டுறாங்க, இது நீ அழுதன்னா நான் இதை கொடுத்துருவேன் அப்படின்னு குழந்தைங்களுக்கு சொல்லி தராங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா கிளியர் பவுண்டரிஸ் இருக்கணும், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். இப்போ இதுதான் பண்ண முடியும் அப்படின்றத முதலே செட் பண்ணணும். பவுண்டரிஸ் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இது செய்யலாம், இது செய்யக்கூடாதுன்னு ஒரு ஹோம் கிரவுண்ட் ரூல்ஸ் ஒன்று இருக்கணும். ஒரு நோன்னு சொன்னாலோ ஒரு ஸ்டாப் அப்படின்னு சொல்றது வந்து தெரிஞ்சுக்கணும். எல்லாமே கேட்ட உடனே கிடைச்சிரும் அப்படின்றது இருக்கக்கூடாது. சின்ன வயசுலேருந்தே நோனா நோ அப்படின்றது பண்ணுறது இம்பார்ட்டன்ட். கன்சிஸ்டண்ட்டாகவும் இருக்கணும். அம்மா கேட்கலன்னா அப்பா கிட்ட போகலாம், அப்பா கிட்ட இல்லைன்னா பாட்டி கிட்ட போகலாம், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு வீட்டிலன்னு இருந்தால் இது நோன்னு சொன்னாங்கன்னா எல்லாருமே அதை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுறது ரொம்பவே பெட்டர். அண்ட் சில்ட்ரன் வந்து அவங்க மேனிபுலேட் பண்ண தான் பார்ப்பாங்க. இது நான் வந்து இன்னைக்கு நான் அழுதேன், இது கிடைச்சிருச்சு, நெக்ஸ்ட் டைம் நான் அழுவேன், அது இன்னுமே ஜாஸ்தியாகும். அது வந்து ஒரு கிராஃப் மாதிரி தான் போகும். ஸோ நீங்கள் எப்போவுமே கிவ் இன் பண்ணாதீங்க. லைக் அவங்களுக்கு வந்து சேஃபாக இருக்காங்களா, அவங்க அழுது அடம் பிடிக்கிறாங்கன்னா அந்த இடம் சேஃபாக இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, நோனா நோ தான், நீ எவ்வளோ அழுதாலும் கிடைக்காதுன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு அப்போ தெரிஞ்சிடும், ஓகே இது நம்ம பண்ணோம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் முன்னாடியே கொடுத்துருங்க. அவங்கள அழ வச்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் இது அழுதா இது கிடைக்கும்ன்றதை நீங்களே அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் பண்ணாதீங்க. கன்சிஸ்டண்ட்டாக இருங்க, பவுண்டரிஸ் செட் பண்ணுங்க. ஒரு பவுண்டரிஸ் பண்ணால் இது பண்ணலாம்
இப்பெல்லாம் அது பண்ணக்கூடாதுன்னு ஒரு ப்ரெடிக்டபிலிட்டி வரும், அவங்களுக்கு ஒரு பாண்டிங் ஜாஸ்தி ஆகும். எல்லாத்துக்கும் எஸ்ன்னு சொன்னா குழந்தைங்க வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்தாலும் நாளைக்கு வந்து ஃபியூச்சர்ல எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது. ஸோ இந்த டெம்பர் டேண்ட்ரம்ஸ் வந்து நம்ம தான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு லிமிட் செட் பண்றது, ஒரு கன்சிஸ்டண்டா இருக்கிறது, கொஞ்சம் ஃபர்மா இருக்கிறது பெட்டர். அவங்க கேட்கறதெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா அந்த குழந்தைங்க வந்து அப்படிதான் நம்ம எடுத்தோம். அண்ட் சில பசங்க 9 monthsலயே அது பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வந்து கண்டிஷன் ஆயிருக்காங்க, அவங்க வந்து எதுவும் பண்ணல. முதல்ல வரும்போது அவங்களுக்கு வந்து அவங்க நீங்க பேரண்ட்ஸா நீங்க வந்து அவங்களுக்கு அதை கொடுத்துருப்பீங்க, அவங்க ஏதாவது அழுதுருப்பாங்க, உடனே இந்தா நீ அழாத அப்படின்னு கொடுத்துருப்பீங்க, அதனால அவங்க பழகி இருப்பாங்க. இது எல்லாமே கண்டிஷன் பிஹேவியர் தான், அது ஒரு ஹேபிட் தான், அதை நீங்க ஸ்லோவா பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி இப்போ அவங்க வந்து இவ்வளவு நாள் வந்து ஒன்னு அழுது அடம் பிடிச்சி பண்றது பழகிட்டாங்க, உடனே ஸ்டாப் பண்ணுன்னா பண்ண மாட்டாங்க. அவங்க அழுது கலாட்டா பண்ணுவாங்க, அது ஸ்லோவா தான் வீண் பண்ணும். அதுக்கு நம்ம கொஞ்சம் பேஷண்டா இருக்கணும். அவங்க கத்தும் போது நீயும் இது ஏன் இப்படி பண்ற, நீங்களும் உங்களோட காம விட்டுட்டீங்கன்னா அவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ரெகுலேட் பண்றதுக்கு. ஸோ பேரண்ட்ஸ் எப்பவுமே நம்ம வந்து அவங்க கத்துனாலும் நம்ம காமா இருந்தோம்னா அவங்க நம்மளை பார்த்து கோ ரெகுலேட் பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே மேடம். ஸோ பேசிக்காக ஒரு டெம்பர் டேண்ட்ரம் இருக்கும்போது ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஐ திங்க் வி ஹாவ் டு எஜுகேட் த ஃபேமிலி. ஏன்னா அம்மா ஒன்று சொல்கிறாங்கன்னா பாட்டி வேறு மாதிரி, ஏன் குழந்தைய அழ விடுற, கொடுத்துடலாமே அது மாதிரி சொல்லுவாங்க. இல்லாட்டா அப்பா இல்லை கொடுக்கக்கூடாதுன்னா அம்மா இல்லை கொடுங்க பாருங்க குழந்தை அழுது. அண்ட் நிறையா பேர் வீட்டில் ஐ திங்க் இட்ஸ் மோஸ்ட்லி சிங்கிள் சைல்ட் now. ஸோ ரொம்ப செல்ல பிள்ளையாக வளர்ந்துடுவாங்க. ஸோ அது குழந்தைய அழக்கூடாதுன்னு பார்க்கணுமே தவிர அவங்கள அதே சமயத்தில் ஒரு கரெக்டான விதத்தில் வளர்க்கணும்னு பார்க்கணும். ஏன்னா இது வந்து இந்த ஒரு வயசு ஆரம்பிச்சதுன்னா அப்படியே கண்டினியூ ஆகலாம். ஒன்றுமே 2 வயசும் அதே கேட்கலாம், 3 வயசும் எனக்கு என்ன அந்த டிமாண்ட்ஸும் ஒன்றும் பெரிய டிமாண்ட்ஸ் ஆகிடலாம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் எஜுகேட் த பேரண்ட்ஸ், த ஃபேமிலி, யார் அவங்க கூட இருக்காங்களோ. இந்த மாதிரி ஒரு குழந்தை அடம் பிடிக்கும் போது அதற்காக அழும்போது முதல்ல அது உடனே கொடுத்துடாதீங்க. ஓகே. ஸோ வந்து நோன்னு ஒரு மதர் சொன்னால் எல்லாருமே ஃபேமிலியில் நோ தான் சொல்லணும். ஓகே. அதை வச்சு அந்த குழந்தை ரொம்ப அழுதுண்டே இருக்காங்கன்னா அவங்க வந்து அவங்கள அழுது கை காலை இடிச்சுக்கிறாங்கன்னா முதல்ல அவங்கள ஒரு சேஃப் ஏரியாவுக்கு அந்த குழந்தைய கூட்டின்னு போங்க. ஸோ தட் அவங்க கை காலை இடிக்கும்போது அழும்போது கூட உங்களையும் இடிச்சுக்க கூடாதுன்னு. அண்ட் அழுதாலும் அந்த குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது. ஸோ இதை வந்து அவங்க சொல்லிக் கொடுக்கணும். நம்ம இது மாதிரி நீங்கள் ஒரு பொருள் நம்ம கொடுக்கலன்னா கொடுக்க போகிறதில்ல, அதுக்காக நீ அழுதாலும் அது கிடைக்க போகிறதில்லன்னு சொல்லி கொடுக்கறதுக்காக தான், ஒரு நல்ல வழியில் குழந்தைய கூட்டின்னு வரதுக்காக தான் அதை செய்கிறோம். ஸோ அதனால் வந்து ஒரு சேஃப் ஏரியாவில் கூட்டின்னு போயிட்டு அது திருப்பி அவன் அழுதான்னு அந்த அந்த ஆப்ஜெக்டை கொடுக்கக்கூடாது குழந்தைக்கு. அதுக்கப்புறமா எல்லாம் சரியானாவட்டு கூட நீங்கள் சமாதானம் வேறு மாதிரி சமாதானப்படுத்துங்க. பிகாஸ் தே ஆல்சோ சே இல்லை மேடம், அந்த குழந்தைக்கு அந்த தே ஹாவ் அ ஷார்ட் மெமரி ஸ்பேன். ஸோ கொஞ்ச நேரம் தான் அதை ஞாபகம் வச்சுருக்கோம். அப்புறமா அது அழுது வேறு இடத்துக்கு போகும்போது அதை ஃபுல்லாக மறந்து அவங்க வேறு ஆக்டிவிட்டிக்கு போயிடுவாங்க. நம்ம தான் பேரண்ட்ஸாக கேர் கிவர்ஸாக அதை பற்றி யோசிச்சுட்டே இருப்போமே தவிர அந்த குழந்தை மறந்துடும். ஸோ ஒரு நல்ல வழியில் கூட்டின்னு வரணும்னா டெம்பர் டேண்ட்ரம்ஸ் இருக்கும்போது ஒரு குழந்தை அடம் பிடிக்கும்போது அந்த அந்த விஷயத்த உடனே குழந்தைக்கு கொடுக்கக்கூடாது. எல்லாரும் வீட்டில் ஒரே மாதிரி அதை பற்றி யோசிக்கணும். ஸோ அதே மாதிரி இப்போ அந்த குழந்தை வந்து நம்ம சொல்லி தரும்போது அவங்க அடம் பிடிக்கிறாங்க, அடுத்த தடவை வந்து அவங்க அடம் பிடிக்காம எனக்கு இது வேணும்னு நல்லா சொல்லும் போது அதை நீங்கள் ப்ரைஸ் பண்ணுங்க. குழந்தைங்களுக்கு எப்பவுமே வந்து நம்ம அவங்களோட குட் பிஹேவியரை ப்ரைஸ் பண்ணுறதும் அவங்களோட பேட் பிஹேவியரை இக்னோர் பண்ணும்போது ரொம்பவே நல்லா வந்து அவங்கள டெவலப் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி இந்த ஒரு விஷயம், இந்த பிரைப் அண்ட் ரிவார்டு இருக்கு. லைக் என்னன்னா, இது நீ பண்ணனா நான் உனக்கு அது தரேன் அப்படின்னு குழந்தை முதல்ல சொல்லாதீங்க. அவங்க ஏதாச்சும் செஞ்சாங்கன்னா அதுக்கு அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு பண்ணணும். ஜென்ரலாக பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, நீ இது பண்ற நான் உனக்கு டிவி தரேன் அப்படின்ற மாதிரி, அது ஒரு பிரைவிங் தான், அது பண்ணாதீங்க. அதோட அவங்களோட ஏதாச்சும் ஒரு நல்லது பண்ணாங்கன்னா அதை அப்ரிஷியேட் பண்றதுக்கு நீங்க ப்ரைஸ் பண்றது, அது ஒரு ரிவார்டா நீங்க வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரி அந்த டெம்பர் டேண்ட்ரம்ஸ் இருக்கும்போது மேம் சில பேபிஸ் சில்ட்ரன் வந்து ஹெட் பேங்கிங் பண்ணுறாங்க அண்ட் பிரெத் ஹோல்டிங் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, நான் எப்படி என் குழந்தை அழுது அதுக்கு கேட்கறது, இப்படி மூச்சை பிடிக்கிறாங்க, அவங்க பொருள் கேட்குற பொருள் நான் எப்படி கொடுக்காம இருக்கிறது. ஸோ அப்போ அந்த மாதிரி விஷயத்தில் என்ன பண்ணலாம்? ஸோ நீங்கள் சொன்னது கரெக்டு தான். லைக் அவங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீமில் அவங்க கோவம் வந்துடுது, அவங்க இப்போ மூச்சு விடாமல் இருக்கிறாங்க, அப்போ அவங்க கொஞ்சம் ப்ளூ ஆரா மாதிரி எல்லாம் இருக்கும். பட் அது வந்து நம்ம பிரெத் ஹோல்டிங் ஸ்பெல்னு சொல்லுவோம். அது ஹார்ம்லெஸ் தான். தே வில் அவுட் க்ரோ பை ஒரு 5 வயசு ஆகும்போது பண்ணிடுவாங்க. அதுக்கு நீங்கள் ரொம்பவும் பயந்துக்காதீங்க. அண்ட் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, இப்போ ஹெட் பேங்கிங் இருக்குன்னா அவங்க சேஃபாக இருக்காங்களா, அந்த இடம் சேஃபாக, இன்னும் ஃபர்தராக அந்த ஹெட் பேங்கிங்னால அவங்களுக்கு எதுவும் இன்ஜுரி ஆகாமல் இருக்கான்னு பார்த்துட்டு யூ பி தேர். நீங்கள் வந்து இருக்கணும். அடல்ட் சூப்பர்விஷன் எப்போவுமே இருக்கணும். அவங்க அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் விட்டுடாதீங்க. should be always ஒரு அடல்ட் சூப்பர்விஷன்ல இருக்கணும். அண்ட் அவங்களுக்கு வந்து நீங்க அந்த சமயத்துல வந்து நீ ஏன் எப்படி பண்ற அப்படின்னு நீங்க கத்தாதீங்க, காமா இருங்க. எதுவுமே சொல்றது வந்து அதுக்கப்புறம் அவங்க ரெக்கவர் ஆன பிறகு பொறுமையா நம்ம சொல்றது பெட்டர்.